ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாங்க ரெடியாகி கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்காரோடைய சைட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோடைய சொந்தக்காரங்க எல்லாருமே திருப்பூரில் தாங்க இருக்காங்க. திருப்பூரில் பூலுவப்பட்டி, அம்மன் நகர் இந்த ஏரியாவிலலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தான் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. நாங்கள் எப்போயாவது ஒரு நாள் தான் கூப்பிட்டா இன்வைட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போவோம். ஏன்னா ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா, வேலைக்கு 2 பேருமே போகிறதுனால சில ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே எங்களால் அட்டன் பண்ண முடியாது. குடும்பத்தில் ஒருத்தர் போனால் போதும் அப்படின்றதுக்காக எங்கள் மாமியார் மாமனார் யாராவதும் போய் அட்டன் பண்ணிடுவாங்க. பட் இந்த வாரம் எங்களுக்கு சண்டே ஃப்ரீயாக இருந்ததுனால, சண்டே 2 ஃபங்க்ஷன் வந்ததுனால நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா, என்னென்ன நடந்துச்சு, நாங்கள் ஃபங்க்ஷனில் போய் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஏரியாவில் போயம்பாளையத்தில் இருந்து நம்ம இப்போ பூலுவப்பட்டிக்கு தான் போகிறோம். திருப்பூரில் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா மாநாடு நடந்துட்டு இருந்துச்சு. விஜயுடைய பரப்புரைக்காக போயம்பாளையத்தில் கட்சி ஆஃபீஸ் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோடைய திறப்பு விழாவை கொண்டாடுறதுக்காக தான் கூட்ட நெரிசல் நிறையா இருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வேறு போட்டிருந்தாங்க. அது சண்டே பார்த்திங்கன்னா திருப்பூரில் எப்போவுமே வாகனங்களுடைய க்ரௌடு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறையவே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. இதில் நாங்கள் ஹெல்மெட்டும் எடுக்காமல் போனதுனால திரும்ப போய் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு திரும்ப வந்தோம். ஏன்னா இப்போ லேடிஸ் எல்லாம் பார்க்காமையே பிடிச்சிடுறாங்க. முக்கியமாக லேடிஸை தான் குறியாகவே பிடிக்கிறாங்க. என்னையுமே ஒரு 2 டைம் பிடிச்சிட்டாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போது சிட்டியை தாண்டி கொஞ்சம் உள்ள அவுட்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் போகிற வழியில் தென்னந்தோப்பு, அப்புறம் வயல்வெளி, தோப்புகள்லாம் நிறைய பார்த்துட்டே நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா, பாப்பாவெல்லாம் நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அதிகமாக கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை. அவளை அதிகமாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டோம், நாங்களும் போக மாட்டோம். அப்படின்றதுனால இந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஊர்லேருந்து நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அதனால் அவங்களையெல்லாம் பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அடையாளமும் நிறைய பேர் தெரியாமல் போயிடுச்சு. யாருடைய பேர், யார் எப்படி கூப்பிடணும், முறையெல்லாம் கூட மறந்து போயிடுது பார்த்திங்களா. இப்போல்லாம் நமக்கு நிறைய சொந்தக்காரங்களை நம்ம ஆரம்பத்தில் மீட் பண்ணி பேசி பழகி ஒரு 2-3 வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைகள்லாம் பெருசாகிடுவாங்க. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போய் நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரியும். வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த முறை பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு அக்காவுடைய பொண்ணு, அக்காவோட பொண்ணுனா கூட பிறந்த அக்கா இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு பெரியம்மா பொண்ணுடைய பொண்ணு, அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 3வது பொண்ணு. எப்படியோங்க ஒரு வழியாக ஃபங்க்ஷனெல்லாம் நல்லபடியாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற எல்லா சொந்தக்காரங்கக்கிட்டேயும் நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் சின்ன பிள்ளையாக பார்த்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க. அது போக ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாத அளவுக்கு எல்லாம் பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டாங்க. எங்கள் அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்க. முன்னாடி பிங்க் கலர் சேரீ கட்டிட்டு கீழே உட்கார்றாங்கள, அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா, முன்னாடி என் பின்னாடி க்ரீன் கலர் சேரீ கட்டிட்டு நின்றுருக்கிறவங்களும் அக்கா முறை தான். அதுக்கு பின்னாடி நிற்கிறவங்க பெரியம்மா முறை. ரெட் கலர் சேரீ போட்டு கையில் வளையல் போட்டுட்ருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அதுவும் பெரியம்மா பொண்ணுடைய பொண்ணு தான். அவங்களும் அக்கா முறை தான். எல்லாருமே மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்காரோட சொந்தத்தில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் பேரன் பேத்தி அந்த மாதிரி அங்காளி பங்காளி அவங்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்திங்கன்னா அங்கே இருப்பாங்க. இது ஒரு பெரிய இது. வெளியில் அதிகமாக எங்கள் வீட்டுக்காருடைய சைடு சொந்தக்காரங்களில் அந்நியத்தில் அவ்வளவா பொண்ணு கட்ட மாட்டாங்க. எல்லாம் ஒரு வீட்டுக்கு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க அப்படின்ற விதத்தில் அப்படியே முறை வச்சு அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நாங்கள் தான் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் நான் வெளியிலேருந்து கட்டிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணாவும் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கட்டிட்டு வந்தவங்க தான். இவங்க ஃபேமிலிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரும் 3 பேர் தான் பார்த்திங்கன்னா
வெளியிலேருந்து பொண்ணு எடுத்து கட்டியிருப்பாங்க. மற்றபடி எல்லா சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தாங்க. இது ஒரு பெரிய இதுதான். எல்லா சொந்தக்காரங்களும் சொந்தத்துக்குள்ளேயே கட்டிக்கிட்டதுனால மாமியார் மருமக அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பழகுவாங்க. எங்கள் வீட்டுக்காரோடைய சைடு சொந்தத்தில் வந்து பிடிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதுங்க எல்லாருக்கிட்டேயுமே பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் சரிசமமாக பழகுவாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேரை பற்றி சொல்லணும். பட் ஒரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா பேர் மறந்து போயிடுச்சு. அப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எங்கள் வீட்டுக்காருக்கு முறை பொண்ணு. அவங்க என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுவாங்க. நிறைய பேரோட பேர் சொல்லலாம். பட் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லையா? இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு லாக் அப்படின்றதுனால நான் மேலோட்டமாக உறவு முறைகளை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். அப்புறம் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துலையெல்லாம் நடக்கலை. எங்கள் வீட்டுக்காரோடைய சித்தப்பா அவங்க குடோன் வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சண்டே அப்படின்றதுனால அந்த நாள் நிறைய முகூர்த்த நாள். அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மண்டபம் புக்கிங் ஆயிருந்துச்சு. அந்த நாள் தான் உங்களுக்கு சரியான நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு டைமும் எல்லா சொந்தக்காரங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக வந்துட்டு போக முடியும் அப்படின்றதுனால அதையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ வந்து பாப்பா தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய வகை சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாட்டு வீடியோவெலாம் எடுக்கும்போது என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரோட மொபைலில் எடுத்தேன். ஆனாலும் அந்த மொபைலோடைய கேமரா கிளாரிட்டி சரியாக இல்லாததுனால அந்த வீடியோ இதில் லிங்க்கு அனுப்ப முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொட்டு வச்சு வளையல் போடும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நம்ம அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்த பிறக்க போகுது அப்படின்றப்போ அது ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க.